الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت معلما وقال أيضا إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவை புகழ்ந்து எங்களுடைய தலைவர் சையதுல் முர்சலீன் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களுடைய சஹாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லிய பின்பு புனித ஜுமாவுடைய கடமைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் குறிப்பாக ரகசியத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய பெரியவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பிறப்பு இதை பற்றி பேசுவதும் இவைகளை பற்றி ஞாபகம் செய்கிறதும் இந்த மாதிரி சங்கையான நாட்களில் பெரியோரு இபாதத்தாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் 2 கட்டங்கள் அமைஞ்சிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 2 கட்டங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று 12வது பிறை, அதாவது இன்றைய நாள் 12வது பிறை ரபீனுல் அவ்வல் மாதம். இது அவர்களுக்கு பிறப்புடைய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு கட்டம் அவர்களுடைய 40வது வயசு. அப்ப ரபீனுல் அவ்வல் மாதம் 12 இருந்து 40 வரை, அடுத்த 40 63 வரை, இப்படி 2 கட்டங்கள் இருக்கிறது. அப்ப 2க்கும் என்ன வித்தியாசம், என்ன பாகுபாடு என்றால், ரபீனுல் அவ்வல் மாதம் 12 அவர்கள் அன்னார் முஹம்மது இப்னு அப்துல்லாவாக இந்த உலகத்தில் வருகிறார்கள், பிறக்கிறார்கள். 40வது வயதில் முஹம்மத் ரசூலுல்லாவாக வருகிறார்கள். இதுதான் வித்தியாசம். ரபீனுல் அவ்வல் மாதம் 12 முஹம்மத் பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் என்றுதான் மக்கள் கூறினார்கள். 40 முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார்கள். இன்னும் விளங்கப்படுத்துகிறால், ரபீனுல் அவ்வல் மாதம் 12 அவர்களுடைய அழகான தோற்றம், அழகு இந்த உலகத்துக்கு வெளியானது. 40வது வயதில் அன்னாருடைய மார்க்கம் கமால் ஷரியத்துடைய ஆரம்பம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ரபீனுல் அவ்வல் மாதம் 12
அவர்களுடைய அழகு ஜமால் வெளியாகும். 40வது வயதில் அவர்களுடைய கமால் வெளியாகும். இன்னும் அதை விரிவாக சொல்றால் ரபீனில் அவ்வல் மாதம் 12 அவர்களுடைய அழகான உடம்புடைய தோற்றம் உடம்பு வெளியாகும். 40வது வயதில் அவர்களுடைய ரூஹானி ஷரியத் வெளியாகும். இப்படி வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் இன்னும் வித்தியாசம் என்னண்டா, ரபீனில் அவ்வல் மாதம் 12 ஷரியத் அங்க இல்லை, ஷரியத்துடைய எந்த ஒரு பகுதியும் இல்லை. 40வது வயதில் அங்க ஷரியத் தோட்டம் பெறுகிறது. இஸ்லாம் ஷரியத் தீன் அங்க தோட்டம் பெறுகிறது. ரபீனில் அவ்வல் மாதம் 12 அலா அக்வாலில் உலமா, ரபீனில் அவ்வல் மாதம் 12 அந்த காலகட்டத்தில் 12 இருந்து 40 வயசு வரையில் அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நம்பிக்கை நாணயம், அழகு அங்க பேசப்பட்டது. ரபீனில் அவ்வல் 12 இருந்து 40 வரை, 40 23 வருஷம் ஷரியத் படிப்படியாக வந்து கொண்டே இருந்தது. அதனால் அன்பான சகோதரர்களே, அன்னாருடைய வரலாறுகள், கிதாபுகள் 1000க்கும் மேற்பட்ட உலமாக்களால சீரத்துல் நபி, சீரத்துல் முஸ்தபா, சீரத்துல் ரசூல் என்ற பெயரில் அதிகமான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலிமால் எழுதப்பட்டதுதான் சீரத்துல் முஸ்தபா. முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதில் அவங்க எழுதியிருக்கிறார்கள், ரபீனில் அவ்வல் மாதம் 12 அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். அந்த பிரசவத்துடைய நேரத்தில் ஹதரத்தை ஷிஃபா என்ற பெண்மணி இருந்தார்கள். அந்த பிரசவத்துக்கு உதவியாக ஷிஃபா இப்னு வலீதனி சொல்றாங்க. அவங்க யார் என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய். அவங்க சொல்றாங்க தன்னுடைய மகனிடத்தில், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தில் ரலியல்லாஹு அன்ஹு, நான் தான் ஹதரத்தை ஆமினாவுக்கு பிரசவத்துடைய நேரத்தில் உதவியாக இருந்தேன். அவர்கள் ரொம்ப ஆச்சரியமான முறையில அல்லாஹு தாலா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான் என்று பல விடயங்களை விவரிக்கிறார்கள். அதனால அன்புக்குரியவர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்னாருடைய வாழ்க்கை ரபீனில் அவ்வல் 12 இருந்து 40 வரையில் அவர்களுடைய அழகு பேசப்பட்டது. அழக பத்தி பல பேர் பேசினார்கள், அதுக்கு புறவும் பேசினார்கள். அவர்களுடைய மனைவி ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஒரு தடவை ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே கேட்டான், யா ரசூலல்லாஹ், ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழக பார்த்து பெண்மணிகள் கையை வெட்டி கொண்டாங்க. பெண்மணிகள் தங்களுடைய கையை வெட்டி கொண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிகளுக்கு பக்கமா நடந்த நேரத்தில் அப்ப பெண்மணிகள் சொன்னாங்களாம், இவர் மனிதர் அல்ல, இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு சங்கியான ஒரு மலக்கு, அவ்வளவு வெளிச்சம். ஆனால் அவரை விட நீங்க எத்தனையோ மடங்கு அழகானவர், உங்களை பார்த்து யாரும் அப்படி ஒன்று செஞ்சு கொள்ளலே. அதுக்கு அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய உண்மையான அழக கண்டிருந்தால் கையல்ல மக்கள் நெஞ்ச வெட்டி கொள்வார்கள்.
என்னுடைய அழகை அல்லாஹு தாலா ஒரு திரைக்கு பின்னால்தான் மக்களை காட்ட வைத்தார். இது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ரிவாயத். இப்படி அதுக்கு முன்னால் அதிகமான ஷாயிரீன்கள், பாடகர்கள் அன்னாருடைய அழக பத்தி ஒரு தடவை ஹதரத்தே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பாடகராய் இருந்தவர், காபத்துல்லாவுடைய அந்த ஹதீம்ல ஹிஜ்ரே இஸ்மாயில்ல காபத்துல்லாவோட ஒரு துண்டோண்டிக்கு யூ ஷேப்ல அந்த பகுதியில் அருமை ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஒரு ஷாயிர், ஒரு பாடகர், அருமை ரசூலுல்லாஹ்வுடைய அழக அதான் ரசிச்சு கொண்டிருந்தார்கள். சந்திரனுடைய ஒளியில் காபத்துல்லாவுடைய அந்த ஹதீமில் இவங்க பார்க்கறாங்க சந்திரனை. அது ஒரு அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை பார்க்கறாங்க. ரெண்டே மெச் பண்றாங்க, எது வெளிச்சம் கூட. முடிவெடுத்தாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்கள மாதிரி ஒரு வெளிச்சம் இந்த உலகத்துல அல்லாஹ் எதையும் படைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு செஞ்சிருந்த அந்த இஹ்ராம் மேலாடைய கலட்டி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரவாஹட மேல போட்டுட்டாங்க. இப்படி சில கிதாபுகள் அவர்களுடைய அழகு பல பாடல்களால பாடப்பட்டி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஷாயிரு ரசூல் 120 வருஷம் வாழ்ந்தவர்கள். 60 இஸ்லாத்துல, 60 ஜாஹிலியத்தில். ஜாஹிலியத்தில் அதிகமான கவிகள் பாடியிருக்கிறார்கள். அவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடினதுக்காக வேண்டி ஒரு அன்பளிப்பு செஞ்சாங்க. இப்படி 40க்கு முன்னால் ரபீனில் அவ்வல் மாதம் 12 இருந்து 40 வரையில் அவருடைய அழகு பேசப்பட்டது. அதே போல் அன்னாருடைய பண்புகள், குணங்களும் பேசப்பட்டது. அதுல ஒன்றுதான் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள். அஸ்ஸாதிக், உண்மையானவர் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டார்கள். ரெண்டு பண்புகளும் நம்பிக்கையும் உண்மையும். நம்பிக்கையும் உண்மையும் எவ்வளவு பெரிய பண்பண்டா, அந்த ரெண்டும் தேவை ஒரு நபியாக வருவதற்கு. நம்பிக்கையும் உண்மையும். சிலர்கள் சொல்லுவான் எங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது, ஆனா சில கட்டத்தில் பொய்யை பேசுவார்கள், உண்மைக்கு மாற்றமா பேசுவார்கள். சிலரிடத்துல உண்மை இருக்குது, ஆனா நம்பிக்கைத்துவம் இல்லை. உலகத்துல பல பேர் இருப்பார்கள், உண்மை பேசுவார்கள், நம்பிக்கை மாத்தம் செய்வாங்க. நம்பிக்கையா இருப்பார்கள், உண்மைக்கு மாத்தம் செய்வாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பண்பையும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. அத்தாஜிரு சதூக்குல் அமீன், வியாபாரம் செய்யக்கூடிய நம்பிக்கையான உண்மையாளர்கள் நாளைக்கு நபிமார்களோடு இருப்பார்கள். அந்த நுபுவத்துக்கு மிகவும் நெருக்கமான ரெண்டு பண்புகள் தான் அல் அமீன், அஸ்ஸாதிக், நம்பிக்கையும் உண்மையும். வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டா பெரிய செய்தி. ஒரு ஆளுக்கு திடீரென்று நான் நம்பிக்கையாளரா போறேன், உண்மையாளரா போறேன், கஷ்டம். அதனால் எடுத்துக்கொண்டால் பெரிய ஒரு பாக்கியசாலி. ஹைர், அதனால் அன்பான சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 12 ரபீனில் அவ்வல் மாதம் 40 வரையில் அழகு, கொணவதிகள், பண்புகள், ஒழுக்கங்கள் குறைஷிகளாட போட்டப்பட்டார்கள். இதுகள் இருந்ததனால தான் காபத்துல்லால கொண்டு போய்த்து அல் ஹஜர் அஸ்வத கொண்டு போய்த்து கையால வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் குறைஷிகள் அவர்கள் அன்னார முற்படுத்தினால் இந்த ரெண்டு குணம். அதனால
அதனால் அன்பான சகோதரர்களே 40 வரையில் கொணவதிகள் பேசுவாங்க. இப்ப 40 ஆகுது, 40 வயசு அடைகிறார்கள், அப்பதான் நுபுவத் கிடைக்கும். ஹிரா குகையில் ஹதரத்தே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய வஹ்ய கொடுத்துட்டு போனார்கள். ஓதப்பட்ட 5 ஆயத்தையும் முதலாக அவர்களுக்கு அருளப்பட்டது. ஹிரா குகையில் தன்னந்தனியா இருக்கும் பொழுது மக்களுடைய யோசனை இருந்தது, இவர்கள் எப்படி சரி பண்ணலாம், ஷிர்கிலையும் குஃப்ரிலையும் இருக்கிறார்கள். அந்த தியானத்தில், அந்த தனிமையில், ஹல்வத்தில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 5 ஆயத்தை கொடுத்துட்டு போனார். அந்த 5 ஆயத்தும் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இந்த 5 ஆயத்தும் ஃபஸ்ட்டுக்கு அருளப்பட்டது. கார் ஹிராயில், ஹிரா குகையில் முதலாவது கொண்டு வந்த 5 ஆயத்துகள். இந்த 5 ஆயத்தும் எதை சொல்றால், மார்க்க அறிவை படிச்சுக்கோங்க, இல்ம படிங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், எவன் படைத்தான் அவன் பெயரை சொல்லி ஓதுங்க, படிங்க, மார்க்கத்தை படிங்க. இல்மன்றது மார்க்க அறிவு. அது மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படுது உலமா ரப்பானிகளால். ஆகிரத்துடைய ரப்புடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய உலமாக்களால இந்த இல்ம் மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படுது. அடுத்த காலேஜுகள்ல, ஸ்கூலுகள்ல, கேம்பஸ்கள்ல படிச்சு கொடுக்கிற வந்து ஃபுனூனுகள். ஃபுனூன் என்றால் கலைகள். அதுக்கு இல்மன்னு சொல்றது, அது கலைகள். இது மாத்திரம்தான் இல்ம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படக்கூடியது அல்லாஹ் பத்தி இந்த நேரமே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஹாலிக பத்தி, அவனால வந்த அறிவு, அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு போன இல்முடைய சொத்து, இதுகள் தான் அங்க பேசப்படுது. ஹாலிகுடைய அறிவு. அடுத்ததுகள்ல பேசப்படுது மஹ்லூக்களுடைய ஃபன்னுகள், கலைகள். அங்க அல்லாஹ்வுடைய எந்த சிந்தனையும் வராது. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் அங்க வராது. அங்க பேசப்படுது அல்லாஹ்வால படைக்கப்பட்டவைகளை பற்றி. இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மதரசாக்கள்ல அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு, அடுத்ததுகள்ல வந்து அல்லாஹ்வால படைக்கப்பட்டவைகளுடைய பேச்சு. இங்க ஹாலிகுடைய பேச்சு, அங்க மஹ்லூக்குடைய பேச்சு. இங்க ஹாலிகுடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கும், அந்த பக்குவம் வரும். அங்க வந்து படைப்பினங்களுடைய அதனுடைய யோசனை, எப்படி உலகத்துல முன்னேறி கொண்டு போகலாம் அந்த துறையில். ஆனால் மௌத்தோட ஃபனா, ஏன் அது ஃபுனூன், கலைகள். இது ஹாலிகுடைய அறிவு, இது சொர்க்கம் வரையில வழிகாட்டக்கூடிய. இதுதான் இந்த மதரசாக்கள்ல, சங்கையான மதரசாக்கள், உயர்ந்த உலமாக்கள் அவர்களால் போதிக்கப்படுகிறது. இதுக்கு நான் கண்ணியம் பண்ணணும், மதிச்சோனும் அவங்கள. அதுக்கு சாதனை, அதுக்கு எதெல்லாம் சாதனைகளா இருக்குதோ அதுகள் போற்றப்படும் இந்த உலகத்தில். அந்த இல்ம்கள் இருக்கும் வரையில் இந்த உலகம் உஷரோட இருக்கும். உலமாக்களால, சங்கையான நபிமாருடைய வாரிசீன்களால போதிக்கக்கூடிய இந்த உலூம், மார்க்க அறிவு இருக்கும் வரையில் இந்த உலகத்துக்கு உஷரோட்டம் இருக்கும். எப்ப இந்த இல்மு நின்று போடுமோ அந்த நேரத்தில் இந்த உலகம் மையித்தா பெய்து. அதனால தான் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது 5 ஆயத்தை மிரக்கி
அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் அவங்களை சொல்லி காட்டினான், இந்த மக்கள் ஜாஹிலியத்கள், ஐயாமுல் ஜாஹிலியத், மடையர்களா வாழக்கூடியவர்கள், எல்லா விதமான துறையிலையும் விஷயங்களை வச்சிருக்கிறாங்க, ஆனா மார்க்கம் இல்லை. உங்களுக்கு தேவை இந்த மக்களுக்கு இல்ம கொடுக்கும். அதனால அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்னது? ஒவ்வொரு பொருள் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்படுது. ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு நோக்கத்தை முன்னாலே வச்சு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் சையீதுல் முர்சலீன் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் சொன்னார்கள், நான் வந்திருக்கிறது ரெண்டு நோக்கத்தை முன்னாலே வைத்து. அல்லாஹு தஆலா என்ன ரெண்டு நோக்கத்தை முன்னாலே வச்சு அனுப்பி இருக்கிறார், மூணாவது ஒன்றும் இல்லை. ஒன்றை சொன்னார்கள் அவங்களுடைய சங்கையான நாவால, இன்னி புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆலிமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு உஸ்தாதா வந்திருக்கிறேன். இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு முஅல்லிம், ஒரு குருவாக வந்திருக்கிறேன். ஏனென்றால் மார்க்கம் இல்லாதவங்க என்னேட்ட இல்ம படிச்சுவோங்க. இரண்டாவது சொன்னாங்க, ஏண்ட வருகையுடைய இரண்டாவது நோக்கம், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், ஏண்ட வருகையுடைய இரண்டாவது நோக்கம் அழகான குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். இன்னமா புஇஸ்து, நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறதெல்லாம் லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான். அப்படி சொன்னார். இப்ப ரெண்டு நோக்கம். ஒன்று, இல்மில்லாதவர்கள் மடையர்களுக்கு இல்ம கொடுக்கணும், கெட்ட குணமுள்ளவங்களுக்கு நல்ல பண்பு கொடுக்கணும். இந்த ரெண்டும் தேவை ஒரு ஆளுடைய வாழ்க்கையில். ஒரு ஆள் நிறைய விஷயங்களை சுமந்திருக்கிறார், பல அறிவுகளை வச்சிருக்கிறார், ஆனா மக்களோட நடந்து கொள்ள விதத்தில் பண்புகள் சரியில்லாட்டி, சில படிச்ச மனுஷன் ஆனா நடந்து கொள்ள தெரியும். இப்படி மக்கள் கதை சொல்லுவார். நல்ல குணமீகுது, நல்ல குணமீகுது, ஏராளமான நல்ல குணங்கள் ஈகுது, ஆனா அறிவில்ல மடையனா இருக்கிறார். மக்கள் யாரும் அவரை முன்னுக்கு எடுக்க மாட்டாங்க. செல்வா முன்னுக்கு வாங்க அறிவுள்ளவங்க. ரெண்டும் தேவை ஒரு ஆளுக்கு. ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் போன்று ரெண்டும் இருந்தால் எவ்வளோண்டால் உயரத்தில் போகலாம். அதே போல ஒரு ஆளுக்கு நல்ல அறிவும் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, மக்கள் அவரை எங்கேயோ கொண்டு போய் வைப்பாங்க. ரெண்டுல ஒன்று இருக்குது பொருந்தாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்க அறிவுல கொடுத்த அறிவுடைய சொத்து தான் குர்ஆன். இரண்டாவது அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்களுடைய அன்னாருடைய ஹதீஸ், சங்கையான நாவால மொழிஞ்ச ஹதீஸ்கள். 6666 ஆயத்தில் குர்ஆன்ல இருக்கிறது. ஹதீஸ்கள் மொத்தம் சுத்தி வளைச்சு வந்தால் 10,000 ஹதீஸ்குள்ள தான் இருக்கு. குர்ஆன் ஆயத் 6666 ஆயத். ஹதீஸ்கள் 6 கிரந்தங்கள் இருக்குது, அது கங்களையும் ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. எல்லாம் சுத்தி வளைச்சு வந்தால் எல்லாம் 10,000 ஹதீஸோட தான் அடங்கு. குர்ஆன் மொத்தமாக சுருக்கமாக செல்லக்கூடியது அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லு. அந்த ஹதீஸ்ல குர்ஆன்ல இருந்தான் சட்டங்கள் தொகுக்கப்பட்டது, ஃபிக்ஹ் சட்டங்கள் தொகுக்கப்பட்டது. அப்புறம் அதுகள்ல இருந்தான் ஒழுக்கம் தொகுக்கப்பட்டது. அந்த ரெண்டுல இருந்து தான் வியாக்கியானங்கள் தொகுக்கப்பட்டது. அந்த ரெண்டுல இருந்தான் பண்புகள் அஹ்லாக்கள் தொகுக்கப்பட்டது.
இப்படி தொகுத்த கிதாபுகள், குர்ஆனுடைய தஃப்சீர்கள், ஹதீஸுடைய கிரந்தங்கள் மற்றும் பல இல்முகள், இதுகளை கொண்டு போய் இது பார்க்கலும் எங்க தெரியுமா? மதரசாக்கள்ல தான் பார்க்கலாம். லைப்ரரி என்று ஒன்று அடிச்சிக்குது. எக்கச்சக்கமான அறிவுகள். குர்ஆனுக்கு தஃப்சீர் எக்கச்சக்கமாயிக்குது. 1000க்கும் மேற்பட்ட தஃப்சீர் எழுதப்பட்டிருக்குது. வரலாறுல தஃப்சீர் வேணுமா? அதுக்கு இருக்குது. கொள்கை ரீதியான தஃப்சீர் வேணுமா? அதுக்கும் இருக்குது. ஹதீஸுக்கு வேணுமா தஃப்சீர்? அதுக்கும் இருக்குது. குர்ஆன் டு குர்ஆன், குர்ஆன் விளங்க அதுக்கும் தஃப்சீர். இப்படி உலமாக்கள் சென்று போனவர்கள் எங்கட சிந்தனைக்கு படாத அளவுக்கு அவ்வளோ பெரிய இல்முடைய ஹசானா, அவ்வளோ பெரிய இல்முடைய தொகையா செய்திருக்கிறார். மதரசாக்களுக்கு போங்க, லைப்ரரியில போய் பாருங்க, உலமாக்களை வச்சு அங்க விலை கொலையிலும் எந்த ஒரு நபியும் ரசூலும் தண்ட உம்மத்துக்கு கொடுக்காத அறிவை எங்களுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவ்வளோ பெரிய தொகை. 8-10 வருஷம் உலமாக்கள் ஓதுறார்கள். பெரிய ஒரு இல்முடைய ஹசானாவை சுமக்கிறார்கள். அவங்கள வெளிரங்கத்துல பார்த்தா விளங்காது, உள்ளுக்கு நுழைஞ்சி பாருங்க, எதை சொல்லணும் அதை சொல்லுவாங்க. குர்ஆனை ஓதணுமா அதையும் மோதி காண்பிப்பாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லணுமா அதையும் சொல்லி காட்டுவாங்க. குர்ஆன்ல இருந்து ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ், இதுக்கு தோத ஹதீஸ், அதையும் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஆயத்தை எடுத்தால் இதுக்கு என்ன கொள்கை அதையும் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஆயத்தை எடுத்தால் இதுக்கு என்ன ஃபிக்ஹ் சட்டம் அதையும் சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு சூரா அல் பக்ரா, சூரத்துல் பக்ரா, இது 2.5 ஜுஸ். இது 2.5 ஜுஸ். அலிஃப் லாம் மீம் ஜுஸு, சயகூல் தில்க ருசுல் அரவாசி முடியுது. 2.5 ஜுஸ் சூரத்துல் பக்ரா. இதோட விசேஷம் என்ன தெரியுமா? சும்மா அறிவுக்காக வேண்டி சொல்ல விரும்புகிறேன். இதனுடைய சுருக்கம் அறிவும் அஹ்லாக்கும். சூரத்துல் பக்ரா 2.5 ஜுஸ். பாதி சரியாக அல்லாஹு தஆலா அவனுடைய இல்ம விளங்கப்படுத்துகிறார். பாதி. அடுத்த பாதி ஸ்டார்ட் ஆகுது லைஸல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும். அந்த ஆயத்திலிருந்து பண்பு அஹ்லாக் ரெண்டுக்கு பிரியுது சூரத்துல் பக்ரா. ஒன்று அல்லாஹ்வுடைய உலூம், இரண்டாவது பண்பு. அந்த முதலாவது பகுதி அல்லாஹ்வுடைய உலூம், அது 36 விதமான உலூம்கள் செல்லப்படுது. பண்பீகிதே லைஸல் பிர், அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது மறுபகுதி. அங்கிருந்து கிட்டத்தட்ட 37 பண்புகள் சொல்லப்படுது. எழுதின ஆலிம் சொல்றாரு, இந்த பகுதியை படிச்சா அலிஃப் லாம் உடைய சூரத்துல் பக்ராவுடைய அலிஃப் லாம் ஜுஸுடைய பகுதியை படிச்சால் எவ்வளோ விசாலமான இல்ம் அல்லாஹ் தஆலா இந்த எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான் என்றது தோட்டம் பெறும். அங்கல பண்பெடுத்த 37. அது சுப்ஹானல்லாஹ். எந்தெந்த வகையில, அதில் உதாரணத்துக்கு தனி மனுஷண்ட ஒரு தனி மனிதர் எப்படி பண்பாக பழகணும், அதுல ஒரு கொஞ்சம் செல்லப்படுது. திருமணம் முடிக்கிறாரு, திருமணம் நல்லபடியா பெய்து கொண்டு போகுது, இவங்களுக்கும் சில பண்புகள் சொல்லப்படுது. திருமணம் முடிச்சாரு, இடவழியில குழம்ப பாக்குது, அதுக்கும் சில புத்திமதிகள் சொல்லப்படுது. இப்ப புள்ள கிடைக்குது, புள்ளையோட வாழ்றாரு, புள்ளைகள் இருக்கும்போது இந்த மனிதர் மௌத்தாகிறார், இப்ப வராசத் எப்படி போகும், அது
மௌத்தாகல்ல சொத்துகள் ஈகுது அங்க வசியத் ஒரு பகுதியா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு வீட்டுல வாழ்றாரு, வீட்டுடைய ஒழுக்கங்கள் சொல்லப்படுது. இப்படி இல்மல தொடர்ந்து கொண்டே போகலும் அல்லாஹு தாலா அந்த சங்கையான சூரத்துல் பக்ராவில் 2 பகுதியை சொல்றான். அதனால சொல்ல எங்களே கடமை குறைஞ்சது குர்ஆனை விளங்குவது. அதனால சூரத்துல் பக்ரா இப்படி ஆல இம்ரான் அன்பான சகோதரர்களே, அதுவும் கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு. ஆல இம்ரான் இதுல யகூதிகள் இருக்கிறார்கள், நசாராக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய சதி திட்டங்கள் 36 சொல்லப்படும். நம்பரிட்டு ஓதி கொடுக்கும் போது அப்படியே நம்பரோடு எழுதி வச்சிருக்கிறேன். யகூதி நசாராக்கள் இந்த உம்மத்துடைய எதிரிகள், நபிமாருடைய எதிரிகள். இந்த இவங்க எப்படி சூழ்ச்சி செஞ்சாங்கன்றது 37க்கும் மேற்பட்ட சதி வலைகள் சொல்லப்படுது. அதுபோல சூரத்து நிசா பெண்மணிகளுடைய சட்டதிட்டங்கள், பெண்மணிகளுடைய சட்டதிட்டம். அதுபோல சூரத்துல் மாயிதா அது அவ்ஃபு பில் உகூத், அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கும் இடையில என்ன தொடர்பு இது, நாங்க தொடர்பா இருக்கிறோம் ரப்போட, அந்த தொடர்பு சூரத்துல் மாயிதால சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு சூறாக்கும், ஒவ்வொரு தலையங்கத்துக்கும், ஒவ்வொரு ஆயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு. அதனால சகோதரர்களே, குர்ஆனுடைய அறிவு இந்த மேலான குர்ஆனுடைய அறிவு அற்புதமானது, ஆழமானது. எவ்வளவு பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், இதுவரையில் அல்லாஹ்வுடைய அறிவு முடியல. 2வது சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அக்லாக் என்பது ஹுல்குடைய பன்மை. ஹுல்குன் அக்லாக். அப்படி என்றால் அக்லாக் என்னும் பொழுது அது அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்து உருவாக்கினதுதான் பண்பு. ஒரு மனிதன் அல்லாஹ் படைக்கும் பொழுது, இந்த உலகத்துக்கு கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு குணத்தை முன்னால வச்சுதான் கொண்டு வந்தீங்க. அத உலகத்துக்கு எந்த ஒரு அமைப்பிலையும் மாத்திக்கொள்ளலாம். சிலவோட குணம் இருக்கும், கோபம் வார குணம், அது என்ன செஞ்சாலும் அந்த கோபத்தை மாத்திக்கொள்ளலாம். கோபம் தான், ஆனால் நிலைமையை மாத்திக்கொள்ளலாம். கண்டது பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் கோபம் வாரண்டால் இவருக்கு திருத்திக் கொள்ளையிலும். எதை பார்த்தா கோபம் வரும், எதை கேட்டா கோபம் வரும், எப்படி நடந்தால் கோபப்படணும், அது இவருடைய குணத்தில இருந்து தேர்ந்தெடுக்கப்படும். அதனால சகோதரர்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் உலகத்தில் பேசப்படுது. ஆனா எங்களுக்கு அத முழுமையா எடுக்கலாம். அது சாயல்ல போகேன், அது சாயல்ல அதுக்கு ஒப்பாக எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்னாருடைய இஸ்லாத்துக்கு சில எதிரிகள் எடுத்தது குணங்களால். மிச்சம் பேச்சவும் இல்லை, மிச்ச உரமாக அசைஞ்சு கொண்டு போகவும் இல்லை. சில வார்த்தை இல்லாட்டி சில மௌனங்கள், அதுவும் எதிரிகளுக்கு நல்ல குணமாகப்பட்டது. சில கட்டத்தில் மௌனமா இருக்கிறதும் குணம் தான். சிலத்துல பேசணும்ன்ற அந்த முறை, அந்த பேசக்கூடிய முறையோட நடந்து கொள்றதும் குணம் தான். இப்படி குணங்களை பத்தி சில கிதாப் ஒன்று இருக்குது, கிஸஸுஹு அலைஹிஸ்ஸலாம் ஃபி அக்லாகில் முஃப்தியதி இலா ஹிதாயத்தின் நாஸ். மக்கள் எப்படி நபி அவர்களுடைய அழகான குணத்தால் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அதனால சகோதரர்கள், இதுகள் எல்லாம் பேசப்படுது உலகத்துல. எங்களுக்கு என்னது, எங்களுக்கு இந்த காலத்துல படிப்பின முடியுமான அளவு குர்ஆனுடைய அறிவை சுமக்கணும். எங்களோடு இருக்கிறவர்கள், எங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு குர்ஆனுடைய அறிவை படிப்படியாக கொடுக்கணும்.
இது பொறவு எந்த அறிவை எடுத்து போனாலும் அது பெரிய ஒரு ஹைரை ஏற்படுத்தும். இரண்டாவது, மக்களோட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகணும். இந்த ரெண்டும் இருந்தால் நாங்கள் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில போறது கிடையாது. எனவே எங்களுடைய பாவத்தை மன்னித்தல்வானாக, எங்களுடைய தவறு நீ மன்னித்தல்வாயாக. இந்த புனிதமான நாட்கள்ல எங்கள் அனைவரும் யா அல்லாஹ் குணமுள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக மாற்றி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.